ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இன்னைக்கு வந்து ஃப்ரைடே டேட் 1 எல்லாருக்கும் ஹாப்பி 1 ஸோ இந்த வீடியோ வந்து என்னோட ஹெல்த் அப்டேட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் கேட்டிருந்தீங்க என்ன ஆச்சு. ஸோ அந்த ஹெல்த் பற்றி நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ சடனாக ஹை பிபி ஸ்பைக் ஆகி போச்சு. அது எனக்கு தெரியாமல் நான் ஜாலியாக இருந்தேன். இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோ மிஸ் பண்ணியிருந்தா நான் இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன். ஸோ அதுக்கான நிறைய டெஸ்ட்ஸ் அது எல்லாமே எடுத்தாங்க. அது இல்லாம 3 டாக்டரையும் போய் பார்த்தாச்சு. ஸோ ஜெனரல் ஃபிசிஷியன் இல்லாம, நம்ம கார்டியாலஜிஸ்ட், எக்கோ, இசிஜி எல்லா டெஸ்ட் இன்னொரு வாட்டி என்னோட இயர்லி செக்கப் நான் இப்பதான் 6 மந்த்ஸ் முடிச்சேன். முன்னாடி முடிச்சிருந்தேன். இருந்தாலும் இன்னொரு வாட்டி ஃப்ரெஷ்ஷா பார்த்துடலான்னு சொல்லி எல்லாமே பார்த்துட்டாங்க. ஸோ பிபி ஹையா தான் இருக்கு. ஸோ மெடிகேஷன் 10 நாளைக்கு குடுத்துட்டு, நீங்க வந்து இன்னொரு ஒரு கிளாண்ட் இருக்கு. அது வந்து என்னன்னா, அடெலின் கிளாண்ட். அதுதான் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுதாம். கார்ட்டிசால் 3 டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் வந்து அந்த கிளாண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுதாம். ஸோ டாக்டர் வந்து என்கிட்ட அது ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் இருந்துச்சு. அத பார்க்கும்போது இந்த கிளாண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் சைஸ்ல பெருசா இருக்கு. ஸோ கார்டியாலஜிஸ்ட் வந்து, நீங்க எதுக்கும் ஒரு வாட்டி யூரோலாஜிஸ்ட் கிட்ட போயிட்டு ஒரு ஒப்பீனியன் எடுத்துக்கோங்க. யூரோலாஜிஸ்ட் கிட்ட போய் காட்டும்போது, அவங்க வந்து என்னோட ரோல் வந்து இதுல ஒண்ணுமே கிடையாது. நீங்க எண்டோக்ரைனாலஜிஸ்ட் கிட்ட போய் பாருங்க அப்படின்னு சொல்லி, அங்க போயிட்டு அவங்க இன்னும் கொஞ்சம் டெஸ்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரன் பண்ணி, அந்த டெஸ்ட் தான் நீங்க ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்க. ஸோ அந்த கிளாண்ட் வந்து 2 விஷயம். ஒண்ணு, அந்த கிளாண்ட் வந்து இந்த மாதிரி ஹார்மோன் ரிலீஸ் பண்ணுதா. இப்போ பிபிக்கு என்ன காரணம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஸோ கார்டியாலஜிஸ்ட் வந்து எனக்கு அவங்களுக்கு என்ன டெஸ்ட் வேணுமோ எல்லாமே ரன் பண்ணி எனக்கு கிளீன் சிட் குடுத்துட்டாங்க. எல்லாமே ஓகே. ஓகே, மெடிசின் நீங்க வந்து 10 நாள் சாப்பிட்டுட்டு என்ன வந்து பாருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. ஸோ இங்க வந்து 10 நாள் பொறுத்து அந்த டாக்டர போய் பார்க்கும்போது தான் வந்து பிபி வந்து அப்பயும் ஹை இருந்துச்சு. எனக்கு ஸ்டார்ட்டிங்ல பிபி பார்த்தீங்கன்னா 189 இருந்துச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் இப்ப பார்க்கும்போது 165 இருந்துச்சு. 10 நாள் மெடிசின் சாப்பிட்ட அப்புறம் கூட. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அந்த டாக்டர் வந்து என்ன போய் யூரோலாஜிஸ்ட்ட பார்க்க சொன்னாங்க. மெடிகேஷன் கன்டின்யூ பண்ணுங்க. டோசேஜ் வேற மாத்தி குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ பிபி காரணம் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அந்த கிளாண்ட் தொட்டு, அந்த கிளாண்டுனால தானா? மேபி இட் இஸ் ரிலீசிங் எக்ஸஸ் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். ஓகே. ஸோ அதனால தான் இந்த 2 டாக்டர போய் பார்த்தாச்சு. ஸோ அந்த டாக்டர் கிட்ட எண்டோக்ரைனாலஜிஸ்ட் கிட்ட பார்க்கும்போது எனக்கு இன்னும் செட் ஆஃப் டெஸ்ட்ஸ் எழுதி குடுத்தாங்க. ஸோ அந்த கிளாண்ட் வந்து ஃபங்ஷனலா, நான் ஃபங்ஷனலா, அதே மாதிரி அது ஏதாவது எக்ஸஸ் தேவையில்லாத ஹார்மோன்ஸ் வந்து அளவுக்கு மீறி ரிலீஸ் பண்ணுதா? ஸோ இந்த விஷயம்லாம். ஸோ அதுதான் வந்து போய் வந்து பார்த்துட்டு வந்தேன். சாரி, அந்த டெஸ்ட் குடுத்துட்டு 3 நாள் பொறுத்து ரிப்போர்ட் கிடைச்சுச்சு. இன்ஃபாக்ட் இன்னைக்கு காலையில கூட நான் டாக்டர் கிட்ட போய் பார்த்துட்டு வந்தேன். என் ரிப்போர்ட் வந்துருச்சு. ஸோ ரிப்போர்ட் எல்லாமே ஓகே. நெகட்டிவ். அண்ட் குட் நியூஸ் என்னன்னா, அந்த கிளாண்ட் தொட்டு எந்த ப்ராப்ளமே இல்ல. அது ரிலீஸ் பண்ணாலும் ஒண்ணும் இல்ல. அது எல்லாமே ட்ரீட்டபிள் தான். என்னன்னா நமக்கு தெரிஞ்சிச்சு. நம்ம வந்து பார்த்துக்கிறதுல நமக்கு தப்பு இல்ல. சரியா? ஸோ எல்லாமே பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் சொல்றோம் இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து அவங்க சொன்னாங்க, என்னோடது வந்து நார்மல் ஹைப்பர் டென்ஷன். கிளாண்ட் தொட்டு கிடையாது. ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. ஃபுட் ஹேபிட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எக்ஸர்சைஸ் பண்ணுங்க. முடிஞ்சா வெயிட் லாஸ் பண்ணுங்க. அதுலயே சரியாயிடும். நல்லாவே கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே. ஸோ மெடிகேஷன் வந்து கன்டின்யூ பண்ணி 10 நாள் பொறுத்து நான் போய் மறுபடியும் டாக்டர பார்க்கணும். சரி, இதுதான் ஸ்டோரி. இப்போ இதுல வந்து இன்னொன்னு ட்விஸ்ட் இருக்கு. இப்போ அந்த கிளாண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கு. ஸோ யூசுவலா 2 சென்டிமீட்டர்ஸ் தான் இருக்கணுமா. எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 4 சென்டிமீட்டர்ஸ் இருக்கு. அப் டு 4 ஓகே. மோர் தென் 4 இருந்தா பிரச்சனை. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து என்ன சிடி ஸ்கேன் ஒண்ணு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ போன வாட்டி எடுக்கும்போது ஆல்மோஸ்ட் 4 சென்டிமீட்டர் இருந்துச்சு. 6 மாசம் நான் முன்னாடி பார்த்திருந்தேன். இந்த வாட்டி பார்க்கும்போது சைஸ்ல ஏதாவது பெருசா இருக்கா? ஓகே. ஸோ மோர் தென் 4 சென்டிமீட்டர் இருந்தாக்கா அதை எடுத்துடுறது பெட்டர்ன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த கிளாண்ட் இப்போதைக்கு ஒண்ணுமே பண்ணல. அது பாட்டுக்கு சைலண்டா இருக்கு. எந்த ஹார்மோன்ஸும் எக்ஸஸா ரிலீஸ் பண்ணல. பட் இன் கேஸ் ஃபியூச்சர்ல 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம் பொறுத்து கூட அது வந்து சைஸ்ல பெருசாயிட்டே இருக்கு வச்சுக்கோங்களேன். அது வந்து அது ஒண்ணும் பண்ணாது. சுத்தி இருக்கிற இடத்துக்கு இல்ல ஆர்கன்ஸ்க்கு வந்து பாதிக்கும். ஏன்னா அது வந்து ஜஸ்ட் நம்ம கிட்னி மேல இருக்கு. ஓகே. அண்ட் அதுவும் பாத்தீங்கன்னா, ஒண்ணு எடுத்துட்டா ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்ல. ஏன்னா 2 எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் இருக்கா. ஸோ இவ்ளோ விஷயம் எனக்கே தெரியல. எண்டோக்ரைனாலஜிஸ்ட் ஒருத்தர் அப்படி இருக்காருன்னே எனக்கு தெரியாது. இந்த எல்லாம் இவ்ளோ விஷயம். சரி, ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் நான் உங்களுக்கும் சொல்றேன். சரி, ஒரு இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான். ஸோ இப்படிதான் போயிட்டு இருக்கு கதை. சோ ஃபார் சோ குட். பிபி இருக்கு. இன்னைக்கு பார்க்கும்போது கூட 150 இருந்துச்சு. ஹார்ட் பீட் நார்மலா இருக்கு. ஸோ டாக்டர் சொன்னாங்க மெடிகேஷன் எல்லாம் அது ரெகுலர். இன்னைக்கு நான் மறந்துட்டேன். பழக்கம் இல்லை இல்லைங்களா இந்த இதெல்லாம் சாப்பிடுறது. ஸோ மறந்துட்டேன். ஸோ இல்ல ரெகுலர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அந்த ரிப்போர்ட்டோட நான் நெக்ஸ்ட் வீக் போய் பார்க்கணும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் டாக்டர பார்த்துட்டு
அதுக்கு அடுத்த அப்டேட் ரிப்போர்ட்ல என்ன வந்துச்சு, சைஸ் பெருசா இருக்கா, சின்னதா இருக்கா, அந்த இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் வந்த அப்புறம் ஷேர் பண்றேன். அப்பாடா! ஸோ ஓகே. ஹெல்த் அப்டேட் ஓவர். ஆனா எனக்கு என்னன்னா, ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ரிலாக்சேஷன் ஃபீல் ஆகுது. எனக்கு வந்து ஐய்யய்யோ! பிபி வந்துருச்சு அப்படின்னு எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகல. இன்ஃபாக்ட் நான் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தேன். என்னடா இது? நமக்கு சடனா இந்த டாக்டரே சொன்னாங்க, "எதுக்கு நீங்க இவ்ளோ ஆங்ஷியஸா இருக்கீங்க?" நான் சொன்னேன், "எப்படி டாக்டர் என்னால ஆங்ஷியஸா இருக்க முடியாது. இல்லாம இருக்க முடியும். நான் பாட்டுக்கு ஹேப்பியா என்னோட லைஃப் லீட் பண்ணிட்டு இருந்தேன். சடனா இந்த மாரி பிபி வந்து என் அக்கா வீட்டுக்கு போயிட்டு, சடனா பை ஃப்ளூக் செக் பண்ணி, அவங்க சொல்லி நான் இங்க வந்து இத்தன டாக்டர பார்த்து, இத்தன டெஸ்ட் பார்த்துட்டு, நீங்க என்ன இன்னொரு டாக்டர் கிட்ட அனுப்புனீங்க, அவங்க இன்னொரு டாக்டர் கிட்ட. ஸோ இப்போ வந்து இவங்க இப்ப வந்து சடனா சிடி ஸ்கேன்ன்றீங்க, சடனா கிளாண்டுன்றீங்க. ஸோ ஆப்வியஸ்லி இப்போ இவ்ளோ எல்லாம் நம்ம இது பண்ணும்போது இருக்கும் இல்லைங்களா? சரி, குட் நியூஸ் என்னன்னா எல்லா ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நார்மலா இருக்கு. ஓகே. ஸோ ஸோ எனக்கு வந்து இப்போ பிபின்னு இருக்கிறதுனால, எனக்கு இப்போ வந்து நான் கவனிக்காம விடுறது. ஏன்னா, எனக்கு எந்த விதமான சிம்ப்டம்ஸ் இல்ல. விட்டுறத வச்சுக்கோங்களேன். மேபி ஃபியூச்சர்ல நமக்கு இப் வேற எந்த மாதிரினா சிச்சுவேஷன் வந்திருக்கலாம். ஏன்னா, இது எல்லாமே வந்து நம்ம கான்ஷியஸா இருக்கணும் இல்லைங்களா? ஸோ பிபின்னு இருக்கும்போது, அது வந்து நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். இல்லன்னா அவங்க சொல்லியிருக்காங்க, ஈச் அண்ட் எவ்ரி செல் நம்ம பாடியில வந்து அது வந்து எஃபெக்ட் பண்ணுமா. ஸோ சுகர், பிபின்னு இருக்கும்போது டைமோட பார்த்துட்டு, அதுக்கான சேஞ்சஸ் நம்ம வந்து பண்ணிக்கணும். ஸோ எனக்கு இது இவ்ளோ எல்லாம் கோ த்ரூ பண்ணிட்டு, இவ்ளோ எல்லாம் ரிப்போர்ட்ஸ், இவ்ளோ எல்லாம் டெஸ்ட்ஸ், இவ்ளோ எல்லாம் டாக்டர சந்திச்சுட்டு, எனக்கு இது ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் ஆகுது. இப்ப நமக்கு எக்ஸாக்ட்டா பிக்சர் கிளியரா இருக்கு. எங்க, என்ன, ஏதுன்னு. அண்ட் இந்த கிளாண்ட் கூட வொர்ஸ்ட் கேஸ் இப்ப வந்து எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி அதே சைஸ்க்கு தான் இருக்கும். பெருசா இருந்தாலும் நம்ம வந்து அதுக்கப்புறம் எடுத்துக்கிற இது. ஏன்னா, இது வந்து ஒரு பல்லு புடுங்குற மாதிரி. இன்னைக்கு இல்ல நாளைக்கு அந்த பல்லு வந்து நமக்கு பாதிக்க வச்சுக்கோங்களேன். அந்த பல்லு ப்ராப்ளம் இல்லனாலும், சுத்தி இருக்கிற பல்லுக்கு அந்த சொத்த வந்து அது ஸ்ப்ரெட் பண்ணும். ஓகே. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதுதான் ஸ்டோரி. ஸோ பட் எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் ரொம்பவே நல்லா ரிலாக்ஸ்டா இருக்கு. ஸோ அதனால நான் லக்கிலி டாக்டர் வந்து காலையிலேயே இருந்தாங்க. ஸோ ஒரு பெரிய வேலை முடிஞ்சுச்சு இன்னைக்கு. ஸோ இதெல்லாமே வீக் டேல எடுத்த விளாக், ஐ மீன் ரொட்டீன் வீடியோஸ். செம்மையா இருந்தது. இந்த பட்டர் வீட்ல எடுத்த பட்டர், வெண்ணெய் கொஞ்சம் ஓவரா காய்ச்சிட்டேன். ஏன்னா போன வாட்டி காய்ச்சும்போது என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, "இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கோல்டன் கலர் வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே" அப்படின்னு சொல்லி. ஸோ கொஞ்சம் கூட வச்சுட்டேன். இன்ஃபாக்ட் இந்த மாதிரி நெய் வந்து பெங்காலி குக்கிங்ல ரொம்ப யூஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஸ்டெப் ஜாஸ்தி. கொஞ்சம் டார்க் ஷேடா இருக்கும். கோல்டன் ப்ரவுனா இல்லாம கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஷேட்ல இருக்கும். அது வந்து ம் நெறைய யூஸ் பண்ணுவாங்க. அவங்க குக்கிங்ல ஸ்பெஷலி பூஜை, ஃபங்ஷன்ல, பிரசாதத்துக்கெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. செம்மையா இருந்துச்சு. நல்லா மணல் மணலா என் அம்மா, அப்பா வரும்போது கூட அவங்க டேஸ்ட் பண்ணி சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ காலையில இது வந்து 2 நாளத்தோட விளாக் பார்த்துட்டுருக்கோம். 2 வீக் டேஸோடது. ஸோ ஒரு வீக் டே அன்னைக்கு பசங்களுக்கு என்ன லஞ்ச் பேக் பண்ணி குடுத்தேன், பிரேக்ஃபாஸ்ட்டு நல்லா பீட்ஸா, பராட்டா ரொம்ப ஈஸி. ஓகே. ஸோ அது வந்து ரொம்ப ஃபில்லிங்காவும் இருக்கும். அண்ட் வீட்ல எதுவுமே காய்கறி இல்ல டைம் ஆயிடுச்சு, ஏதாவது டக்குன்னு பேக் பண்ணோம்னா, நான் அந்த மாதிரி சீஸ் எல்லாம் போட்டு, சாஸ் போட்டு நல்லா வீட்ல எப்பயுமே அந்த பீட்ஸா ஹெர்ப்ஸ் இருக்கும். அதெல்லாம் போட்டு பண்ணி குடுத்தாச்சு. எக் ரோல்ஸ் ஏன்னா மாவு இல்ல அன்னைக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, பாஸ்தா ஒரு நாள் நைட் முன்னாடியே நான் வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இன்னைக்கு வந்து நம்ம வீட்ல கார்ட்னர் வேற வரப்போறாங்க. ஸோ சீக்கிரமாவே சமையல் முடிச்சுட்டு நம்ம 10 மணிக்கெல்லாம் ஃப்ரீ ஆயிடணும். ஸோ காலங்காத்தால நான் வந்து சமையல் கூட அன்னைக்கு கூடயே முடிச்சிடலாம்னு சொல்லி பசங்களுக்கு லஞ்சுக்கு வந்து அன்னைக்கு பாஸ்தா தான் பேக் பண்ணியிருந்தேன். இந்தியன் ஸ்டைல்ல. நம்ம உப்மா கலருவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி நல்லா ஈவன் அந்த டொமேட்டோ இருக்கு இல்லைங்களா? அது கூட நல்லா வேக வச்சு பாயில் பண்ணி நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன். ஸோ நல்லா பியூரே பண்ணும்போது நல்லாருக்கும். ஸோ டைமும் மிச்சம். நல்லா மேகி மசாலா சேர்த்து நல்லா டேங்கியா, கிரீமியா சீஸே கிடையாது. ஸோ இந்த ஃப்ரெஷ் ஹெர்ப்ஸ் எல்லாம் போட்டு சூப்பரா இருக்கும். இது நல்லா ஒரு இந்தியன் டேஸ்ட்ல இருக்கும். இட்டாலியன் இல்ல இந்த கான்டினென்டல் டேஸ்ட்ல இல்லாம. ஸோ என்னென்ன சேர்த்த பார்த்தீங்களே இல்லைங்களா? ஒண்ணுமே நம்ம வீட்ல இருக்கிற நார்மல் கிரேவிக்கு யூஸ் பண்ற மசாலா வீட்ல மொளகாத்தூளு, மல்லித்தூள் இருந்தா அதுவும் போடுங்க. ஜீரகத்தூள் எது போட்டு செஞ்சாலும் அவ்ளோ நல்லாருக்கும். இந்தியன் ஃப்ளேவர்ஸ்ல இருக்கும். இத்தனைக்கும் நான் எந்த வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கல. இந்த மாரி ஸ்வீட் கார்ன், கேப்சிகம், குடமிளகா கலர் கலரா, ஆ ப்ரோக்கோலி இதெல்லாம் போட்டு செஞ்சாலும் சூப்பரா இருக்கும். சரி ஓகே. ஸோ இதுதான் இன்னையோட டக்குன்னு ஃபட்டாஃபட் லஞ்ச். அண்ட் ஹோப் நீங்க அதர்வ் அண்ட் என் ஹஸ்பண்டோட பர்த்டே விளாக்ஸ் பார்த்துருப்பீங்க. நான் வந்து இன்னும் கமெண்ட்க்கே ரிப்ளை பண்ணல. கமெண்ட் ஃபுல்லா படிச்சிருக்கேன். பட் நாளைக்குள்ள நான் ரிப்ளை பண்ணிடுறேன். ஸோ பாருங்க காலங்காத்தால நம்ம கிச்சனோட கோலம்.
இப்படிதான் இருக்கும். எக்ஸாக்ட்டா இப்படிதான் இருக்கும். ஸோ நைட்டுக்கு எல்லாம் வாஷ் பண்ண பாத்திரம் வந்து என் ஹஸ்பண்ட் காஃபி குடிக்க வருவாங்க இல்லைங்களா? நான் காஃபி போட்டுட்டு இருக்கிற நேரத்துல உள்ள இருக்கிற பாத்திரம் எல்லாம் எடுத்து இங்க வச்சுருவாங்க. ஸோ அவங்கள கொஞ்சம் எனக்கு ரொம்ப ஏன்னா அந்த டைம்ல என்ன ஆகும்னா, நம்ம சமைக்கும்போது 1008 திங்ஸ் நமக்கு தேவணும். ஸோ ஒவ்வொரு வாட்டி யூட்டிலிட்டியில போய் எடுத்துட்டு வந்து பண்றதுக்கு கடுப்பா இருக்கும். கரண்டி வேணும், தவா வேணும், ஸ்பூன்ஸ் வேணும், கிண்ணம் வேணும், மெயின் டிஃபன் பாக்ஸஸ் வேணும், மூடுறதுக்கு தட்டு வேணும், பால் காய்ச்சறதுக்கு பாத்திரம் எல்லாமே ஏ டூ இசட் வேணும் எல்லாமே அங்க இருக்கும். ஸோ ஒண்ணா நான் எடுத்துட்டு ஸோ அதனால நான் வந்து எனக்கு அட்லீஸ்ட் அந்த 5 மினிட்ஸ் என் ஹஸ்பண்ட் அந்த கொஞ்சம் பாத்திரம் எனக்கு உள்ள வைக்கலனா கூட பரவாயில்ல. எடுத்து இந்த கவுண்டர் டாப்ல வச்சுட்டா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். முடியிற அளவுக்கு நான் ஒவ்வொரு வாட்டி போம்போது 2 கை காலியா தானே வருது. ஸோ எவ்வளோ முடியுதோ உள்ள இருந்து பாத்திரம் எடுத்துட்டு வந்துருது. சைமல்டேனியஸா ஆர்கனைஸிங்கா ஒரு 9, 9:30 மணிக்கெல்லாம் லட்சுமி வந்துருவா பாத்திரம் கழுவுறதுக்கு. அப்புறம் தான் வந்து நம்ம நியூ பாத்திரம் வந்து அங்க ஃபில் அப் பண்றதுக்கு, சிங்க்ல கழுவுறதுக்கு. ஸோ அதனால தான் அந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா, காலையில ஐயோ! அப்படி இருக்கும். ஃபுல்லா இருக்கும். ஆனா நல்லா இருக்கும். ஏன்னா பிஸி கிச்சன், ஃபங்ஷனல் கிச்சன், ஹேப்பி கிச்சன். ஆமா. நானே பாப்பேன் நின்னுட்டு. கிச்சன் காலியா நம்ம சமைக்கவே இல்ல வச்சுக்கோங்க. 2 நாள் சமைக்கல. நெறைய வாட்டி அப்படி நடக்கும். இப்ப என் ஹஸ்பண்ட் ஊர்ல இல்ல பசங்க எங்கேயாவது வெளியில சாப்பிடுறாங்க. சமைக்கல வச்சுக்கோங்களேன். 2 நாளைக்கு ஒரு மாதிரி கிச்சன் எல்லாம் கிளீனா இருக்கும். ஸ்பிக் அண்ட் ஸ்பேனா யூஸே பண்ணாம பட் போரிங்கா இருக்கும். ஏதோ சில்லுனா கோல்ட் கிச்சன் ஓகே. ஒரு மாதிரி கிச்சனே ரொம்ப சோகமா, சேடா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா, இந்த மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் கிளட்டர்டா தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்தா நமக்கு அவ்ளோ ஒரு மாதிரி பிளசன்ட் லுக்ல வந்து கொஞ்சம் பிளசன்ட்டா இருக்காது. ரொப்பி இருக்கும் கிச்சன்னு. அங்கங்க திங்ஸ் பரப்பி இருக்கும். ஆனா நிம்மதியா இருக்கும். அந்த ஃபீலிங்க்கும், இந்த ஃபீலிங்க்கும் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு மாதிரி எம்ப்டி ஃபீலிங் இருக்கும். இது வந்து நிம்மதியான ஃபீலிங். ஸோ எம்ப்டி கிச்சனோட எம்ப்டி ஃபீலிங் வேணுமா? இந்த மாரி நெறஞ்ச கிச்சன்ல ஹார்ட் நெறஞ்ச சந்தோஷமான ஃபீலிங் வேணுமானா, கண்டிப்பா இதுதான் வேணும். இந்த எடுத்து வைக்கிறது, கிளீன் பண்றது லைஃப் லாங் பண்ணிட்டு தான் இருக்கணும். பட் பண்ணாம இருக்கிறது பெரிய பனிஷ்மென்ட். ஓகேவா? நம்மகிட்ட பியூட்டிஃபுல் ரீசன் இருக்கு. ஹேப்பி ஃபேமிலி இருக்கு. நம்ம தல மேல அந்த ஒரு கமிட்மெண்ட் நல்லா சமைக்கணும், வயிறு நெறைய இவங்க சாப்பிடணும், நம்ம ஃபேமிலி ஒரு வெல் ஃபெட் ஃபேமிலின்னு இருக்கும்போது, அத விட வேற என்ன வேணும்? அப்புறம் நம்ம நெய் பார்த்தீங்களா? சூப்பரா இருக்குல்ல. எனக்கு ஒரு 750 எம்எல் 3/4 கிலோ கிட்டத்தட்ட இல்ல அதுக்கு மேலேயே வந்து எனக்கு நெய் கிடைச்சிருக்கும். ஏன்னா எனக்கு 2 இந்த கண்டெய்னர்ஸ்ல போட்டு இன்னும் கூட மிச்சம் இருந்துச்சு. அண்ட் இதுல வந்து நான் நெறைய வெண்ணெய் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுட்டோம். ஸோ அந்த வெண்ணெய்லாம் சேர்த்து நான் நெய் காய்ச்சிருந்தா இன்னும் நெறைய கிடைச்சிருக்கும். ஸோ நெய்யே எனக்கு இந்த குவான்டிட்டிக்கு கிடைச்சிருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ இன்னைக்கு ஆளுக்கு 2, 2 பாக்ஸ் தான். பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் பாக்ஸு. அத்தருக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக் பாக்ஸ் பேக் பண்ற வேலையில ஏன்னா இன்னைக்கு அவனுக்கு கிளாஸ் கிடையாது. அப்புறம் நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த ஹை பிபிக்கு வந்து இந்த லாக்கி ஜூஸ், சொரக்காய் ஜூஸ் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி நான் இப்போ 2 நாளா குடிச்சிட்டு இருக்கேன். செம்மையா இருக்கு. நேத்து எனக்கு குடிக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. வயிறெல்லாம் கலக்குற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இன்ஃபாக்ட் இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் ஜிஞ்சர், இஞ்சி போட்டு நல்லா பண்ணி குடிச்சேன். ஸோ எனக்கு இங்க நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதுல வந்து நம்ம நெல்லிக்காய் போட்டுக்கலாமா? இஞ்சி போட்டுக்கலாமா? அந்த மாரி நெறைய விஷயம் அதுல போட்டு கரி லீவ்ஸ் போட்டுக்கலாமா? ஸோ இன்னைக்கு வந்து நல்லா இஞ்சி போட்டு குடிச்சேன். இன்னைக்கு டேஸ்ட்டும் எனக்கு நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு வயிறும் சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு கிளென்ஸ்டா ஃபீல் ஆகுது. ஹலோ வணக்கம். வெல்கம் பேக். இன்னொரு வாட்டி நேர்ல எல்லாருக்கும் இன்னொரு வாட்டி ஹாப்பி ஃப்ரைடே, இன்னொரு வாட்டி ஹாப்பி 1st of August and have a fantastic, rocking, beautiful month ahead. பாருங்க இந்த பையன் வேலை பார்த்தீங்களா? ஐயோ கடவுளே, காலையில் பெட்ஷீட் மடித்து வைக்கிறதுக்கு டைம் இல்லை. அண்ட் எனக்கு வந்து இன்னைக்கு வீக் டே தான். ஏன்னா 2 பசங்களுக்கும் நாளைக்கு ஸ்கூல் இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் காலங்காத்தில் எழுந்துக்கணும். இப்போயோட மோட்டிவ் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால் எனக்கு வந்து எடுத்த உடனே கட் நீட்டாக அவ்வளோலாம் எனக்கு டிசிப்ளின் கிடையாது. அவ்வளோலாம் எனக்கு ஸ்ட்ராங் வில் பவரும் கிடையாது. சாப்பாடில் கண்ட்ரோல். அதே மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க லோ கார்ப் டயட் ட்ரை பண்ணுங்க, செம்ம ரிசல்ட். கண்டிப்பாக பண்ணுவேன். ஆனால் என்னோட கெப்பாசிட்டியில் பண்ணுவேன். அதே மாதிரி மெயின் சாப்பாடு, ஆப்வியஸ்லி எக்ஸசைஸ். அதே மாதிரி எது பண்ணுறோமோ ஒரே ஒரு நாள் மட்டும் இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் பண்ணாமல் ரெகுலராக பண்ணணும். கொஞ்சம் நாக்கா கூட ரெகுலராக பண்ணணும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு திங்ஸ் ஃபர்ஸ்ட் நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக டின்னர் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு ஈவினிங் வாக் வந்து நான் மிஸ் பண்ணுறதில்ல, கம்பல்சரியாக பண்ணுறேன். ஈவினிங் வாக் மிஸ் பண்ணுறதில்ல. ஸோ இன்றைக்கி கூட பாருங்கள் டின்னர் ரெடியாக இருக்குது. லக்ஷ்மி இப்போ தான் வந்திருக்கா. காலையில் வந்துருவா. இன்றைக்கி நான் காலையில் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் இல்லைங்களா. ஸோ சாயங்காலம் வர சொன்னேன். ஸோ காலையில் வந்து வீடு மட்டும் க்ளீன் பண்ணிட்டு போயிட்டா. பாத்திரம் வந்து இப்போ தான், ஏன்னா சமையலே வந்து நான் வீட்டுக்கு வந்து தான் சமையலே பண்ணேன். இப்போ எனக்கு இப்போ பாத்திரம் கழுவுறதுல எனக்கு அவ்வளோவா ஆனஸ்ட்டாக சொன்னால் பிடிக்காது. நான் நிறைய வாட்டி சொல்லி கொடுத்துருக்கேன்.
இவளோட ஸ்டைலே வேறு. அது இல்லாமல் அந்த பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோப் வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க. அது நல்லா யூஸ் பண்ணு பரவாயில்லையான்னு. ஸோ நல்லா யூஸ் பண்ணாக்கா நல்லா கழுவிட்டு தண்ணியில் போட்டு கழுவும் போது ஒரே ஒரு சுத்து ரின்ஸ் அவ்வளோ அப்படியே வச்சிடும். அது பார்த்தீங்கன்னா எடுத்து ஃபுல்லாக பேட்சாக ஒயிட்டாக இருக்கும். அப்போது எவ்வளோவோ வாட்டி நான் சொல்லியிருக்கேன், நானே கழுவி காட்டியிருக்கேன் எல்லாமே. சரி நானே கூட கழுவிக்கிறேன், ஏன்னா அவளுக்கு வேலை வேணும், நான் பண்ணுறேன். அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே கேட்டு கற்றுப்பா பாப்பா, இல்லை நான் பண்ணுறேன், ட்ரையும் பண்ணுவேன், பட் முடியறதில்லை. ஸோ என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிஜமாகவே சொல்கிற பாத்திரம் வந்து நானும் சொல்லிடுறேன், இப்படியே பண்ணி நான் மெஷின் வாங்கிக்கிறேன், மெஷினில் போட்டுறேன். இன்றைக்கி ஆனஸ்ட்டாக எனக்கு பாத்திரம் கழுவுறது ப்ராப்ளமே இல்லை. இப்படி இல்லைனா நீ ஒரே ஒரு வேலை மட்டும் கழுவு என்னென்னா சொல்லிவிட்டு இல்லைன்னு நான் பண்ணுறேன். இப்போ வந்து அந்த லிக்விட் அவள் என்ன நினச்சிட்டு இருக்கா, சோப் யூஸ் பண்ணால் தான் வந்து அதில் வந்து ஒயிட் பேச்சஸ் வருது, லிக்விட் யூஸ் பண்ணால் ஒயிட் பேச்சஸ் வருது. இப்படி கிடையாது. அது லிக்விட் என்ன பண்ணுவான்னா ஒரு கப்பில் ஃபுல்லாக ஊற்றிட்டு அதிலே டிப் பண்ணி ஒரு மாதிரி அன்ஹைஜீனிக்காக இருக்கும். எல்லாமே நான் வந்து ஒரு ப்ராப்பர் மெத்தட் இருக்குது இல்லைங்களா. ஸோ க்ளீனாக யூஸ் பண்ணோம். அவள் யூஸ் பண்ணுற மெத்தட் எனக்கு பிடிக்காது. ஸோ எனிவே ஸோ மறுபடியும் இன்றைக்கி சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கேன். அது இல்லாமல் அது கழுவுறது கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே உள்ளே வச்சுட்டு ஒன்றா கழுவி ஒன்றா தண்ணி ஊற்றி. ஸோ நம்ம ஒன்றா கழுவும் போது ஒன்றா தண்ணி ஊற்றி கழுவும் போது என்ன ஆகுதுன்னா கையில் சோப்பு இருக்கும், இதில் அந்த சோப்பு. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐயோ. ஸோ நிறைய கரெக்ஷன்ஸு இப்போயும் கரெக்டாக 2-3 நாளுக்கு ஒரு வாட்டி நான் போயிட்டு அந்த இது பண்ணிகிட்டே இருக்கணும். இதுக்கு நானே பண்ணிடுவேன், என்ன பண்ணுறது, வேறு வழி. ಇದು ನೀವು ಅಡಿಗೆ ಮಾಡ್ತೀಯಾ ಒಂದು ಕೊಡ್ಲಾ? ಮಾಡಲ್ಲ இந்த அவரைக்கான்ற இது என்னது, இது வாழைக்காய் வந்து இவங்களுக்கு சமைக்க தெரியாதான். நான் இவ்வளோ சமைக்க மாட்டேன், 3 இருக்குது. சரி ஒன்று கொடுக்கலான்னாக்கா தெரியாதான் அவளுக்கு சமைக்கிறதுக்கு. ஏன்னா பண்ணதே எப்போவுமே குக் பண்ணது இல்லையா, பழக்கம் இல்லையா. சரி ஓகே, அமேசானில் தி கிரேட் ஃப்ரீடம் ஃபெஸ்டிவல் சேல் லைவாக இருக்குது 1st to 6th of August. லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடச்சிடும். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம்னு பட்டாஃபட் பாத்திரமும் ஷூஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். எனக்கு ஷூஸ் செம்மையாக இருக்கும் ஓகே, ஆனால் போடும்போது உள்ளே வந்து எனக்கு ஏதோ கொஞ்சம் உறுத்துற மாதிரி. ஷூஸ் கம்ஃபர்ட் சைஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது. மெயின் வந்து இது இப்போல்லாம் நான் வாக்கிங்க்கு வந்து ஒன்னே ஒன்று கண்ணு டிமார்ட்டில் ஒரு 500 ரூபா கொடுத்து அந்த ஷூ வாங்கினா அதை வந்து நான் பூந்து விளையாடுறேன். ஸோ எனக்கு அந்த மாதிரியே வந்து இந்த ஷூ எனக்கு கிடச்சிருக்கு. பட் அதில் நான் என்ன பண்ணேன்னா அது வந்து நான் காப்லர்கிட்ட கொடுத்து உள்ளே வந்து நல்லா மெத்துன்னு ஒரு ஃபுல் லேயர் வந்து இந்த சோல் போட்டு நான் தச்சுட்டேன். மேபி இதுலேயும் அந்த மாதிரி பண்ணேன், ஏன்னா அது போட்டு இன்ஃபேக்ட் அது வந்து நான் பிராண்டட் ஷூ ஓகேவா. அது வந்து இங்கே வீட்டில் போடுறது இல்லாமல் நான் எவ்வளோ ட்ரிப்ஸுக்கு எல்லாத்துக்குமே அதான் யூஸ் பண்ணுறேன். ஸோ லிட்ரலி என்கிட்ட வேறு எந்த ஷூவே இல்லைன்னா எப்படி இருக்கும். ஸோ ஹோல் அண்ட் சோல் நான் அது மேலே தான் டிபெண்ட்டாக இருக்கேன். அது அந்த அளவுக்கு அழுக்கும் அழிப்போது மறுபடியும் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி ரஃப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரி அதே மாதிரி எனக்கு இந்த ஷூ கிடச்சிருக்கு ஓகே, அழகாக இருக்குது. பட் இது வந்து அதை யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு இது யூஸ் பண்ணும்போது அவ்வளோ எனக்கு சாஃப்டாக இல்லை. ஸோ மேபி அந்த மாதிரி சோல் நான் வந்து காப்லர்கிட்ட கொடுத்து தச்சுட்டு அதுனா 100 ரூபா ஓகே, 100 ரூபாய் 200 ரூபாய்க்குள்ள நம்ம வேலை முடிஞ்சிடும் ஓகே. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிடலாம். பட் ஷூ ஃபென்டாஸ்டிக், நல்லா லைட் வெயிட்டாக பாருங்கள் என்ன மாதிரி இருக்குது. மார்க் லாயர் கரெக்டாக சொல்கிறேன்னா என்னன்னு தெரியல. ஸோ நல்லா லைட் வெயிட் ஸ்லிப் ஆன் ஸ்னீக்கர்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அத்லீஷர் ஷூஸ் 1194 விலை. நல்ல ஒரு ஃபேப் கலர் குர்த்தி மாதிரி ஒரு டாப். இது செம்மையாக இருக்குல்ல, இதில் நிறையா கலர்ஸ் இருக்குது ஓகே. இது வந்து நான் பிரைட் முட்டாய் கலர் மஜந்தா கலரில் வாங்கியிருக்கேன். ஸோ ஜீன்ஸ் மேலே போட்டால் எப்படி இருக்கோ யோசிச்சு பாருங்க. நாளைக்கு ஆக்சுவலி மேபி அதர்வோட ஸ்கூல் போக வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த ட்ரெஸ் நாளைக்கு ட்ரை பண்ணுவோம். சிந்தூரி ரிலாக்ஸ்ட் ஃபிட் டாப் விலை 811. ஸோ இதுலேயும் எவ்வளோ கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. போட்டால் நல்லா இருக்குமே, லுக் ஸ்டைல் நல்லா இருக்கேன்னு சொல்லி என் ஹஸ்பண்டுக்கு நான் கிஃப்ட் பண்ணேன். சொல்லாமல் கிஃப்ட் கூட இல்லை, ஜஸ்ட் அப்படியே நான் வாங்கினேன் வச்சுக்கோங்களேன். வேணாம் இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி நெக்கெல்லாம் நான் போட மாட்டேன். சைனீஸ் காலர் எல்லாம் சொல்லி நான் கம்பல் பண்ணி போட வச்சு இப்போ ஃபேன் ஆகிட்டார். நான் அவங்களுக்கு வாங்கினது வந்து க்ரீம் ஓகேவா, பேஜ். அது அப்படி யூஸ் பண்ணிவிட்டு அதில் என்ன ஆச்சுன்னா ஒரு வாட்டி ஏதோ பூஜை ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அந்த சிந்தூர் அதில் வந்துருச்சு. அதனால் இப்போ வந்து அதுலேயே வந்து பிளாக் வாங்கியிருக்காங்க. என் ஹஸ்பண்டுக்கு அவ்வளோ பிடிச்சிச்சு, நிஜமாக சொல்கிறேன். இது வந்து நல்ல ஒரு ஃப்யூஷன் லுக். இது வந்து நீங்கள் ட்ரெடிஷ்னல் ஈவெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், பூஜைக்கு. இன்ஃபேக்ட் அவங்க வந்து நீங்கள் ஒரு கிரகப்பிரவேசத்துக்கு ஏதோ போட்டுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் இன்ஃபார்மல் வேறாக யூஸ் பண்ணிக்கலாம். ஜீன்ஸ் மேலே அவ்வளோ செம்மையாக இருக்கும். இதில் எல்லா கலர்ஸே பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஓகே. இது வந்து நீங்கள் இப்படி லாங் கையாக விட்டுக்கலாம், இல்லை மடிச்சு ஹஸ்பண்ட் வந்து ஃபோல்டு பண்ணி 3/4
ஃபோல்டு பண்ணி விட்டுக்கலாம். எப்படி பண்ணாலும் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். என்ன எலிகென்ட் லுக்கு, ரொம்ப ரொம்ப ஸ்டைலிஷ் அண்ட் ரொம்ப நாமினலி ப்ரைஸ். பிளாக் ஸ்டன்னிங்காக இருக்குது, பேஜ் சூப்பராக இருக்கும். இதில் ஒரு காக்கி கலர் கூட இருக்குது, அதுவும் அழகாக இருக்குது. காட்டன் பிளெண்ட் கேஷுவல் மென்ஸ் குர்தா only 472 rupees. இதில் இத்தனை கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. மரபடையம் பேக் டு பிளாக், ஆரஞ்ச் அண்ட் பிளாக். இது வந்து அதர்வோட ஃபேவரட் கலர் காம்பினேஷன். இந்த கலர் காம்பினேஷனில் தான் அவனோட வாழ்க்கையே ஓடிட்டுருக்கு. இப்போ எல்லாமே இந்த கலர் காம்பினேஷனில் தான் இருக்குது. எனக்கு பிளாக் பிடிக்கும். ஸோ இதில் வந்து பிளாக் மட்டும் தான் இந்த டிஷர்ட்டில். நல்லா ஓவர் சைஸ் டிஷர்ட் பாருங்கள், இதெல்லாம் கூட தொங்கி இருக்குது ஷோல்டர்ஸ். ஸோ இவ்வளோ பெரிய டிஷர்ட் பிளாக்ல நல்லா வீட்டுக்கு போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக நல்ல ஒரு ரிலாக்ஸ்டு வேர். விலையும் ரொம்ப ரொம்ப நாமினல். ஓவர் சைஸ்ட் காட்டன் டிஷர்ட் விலை 269 ஒன்லி. இது வந்து எசென்ஷியல் எனக்கு. ஏன்னா நான் என்னோட எல்லா நல்ல நல்ல பேண்ட் இந்த மாதிரி ஃபுல்லாக வீட்டுக்கு இல்லை இங்கே லோக்கலில் நம்ம போயிட்டு வருவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டு எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப யூஸ்ட் லுக் வந்துருச்சு. ஸோ கிறிஸ்பாக எங்கேயாவது நல்ல ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா குர்த்தா நல்லாயிருக்கும், குர்த்தி கேவலமாக இருக்கும். ஓகே, ஸோ ஏதோ வீட்டில் போடுற மாதிரி லுக் இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரெஷ்ஷாக கிறிஸ்பாக வந்து ஒரு பேசிக் கலர்ஸில் இந்த காம்போவில் வாங்கியிருக்கேன் நான். ஒன்லி வெளியில் இப்போ நான் ஸ்கூலுக்கு போகிற வச்சுக்கோங்களேன், ஒழுங்காக ஒரு பேண்ட் என்கிட்ட இருக்காது. ஜீன்ஸ் எல்லா இடத்துல போட்டுட்டு போக முடியாது இல்லைங்களா. ஸோ பிளாக் அண்ட் இது வந்து அமேசான் பிராண்டு, ரொம்ப கம்ஃபர்டபுள். இது வந்து ஒரு இதுவாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், குர்த்தியோட ஒரு பேண்ட் பாட்டமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இருக்குது வித் பாக்கெட்ஸ். இது வந்து சிங்கிள் பீஸாக கூட வாங்கிக்கலாம், காம்போவாக கூட வாங்கிக்கலாம். பாருங்கள் கீழே இந்த மாதிரி நல்ல ஒரு லேசி இது கொடுத்துருக்கு. ஆங்கிள் லெங்த் பேண்ட்ஸ் இது. The relaxed palazzos available in plus size also 569 rupees single piece. நான் வந்து டபுள் அதாவது காம்போ பேக் வந்து 1119ல வாங்கின போல. இது சிங்கிளாக வாங்கிக்கலாம், டபுளாக கூட வாங்கிக்கலாம். என்னோட தலை பாருங்க அப்படியே எடுத்து கொண்ட நான் சரியாக கூட போடல. ஆனால் பார்க்கும்போது எனக்கு என்னையே பார்க்கும்போது ஸ்கூல் டீச்சர் மாதிரி இருக்குது. கண்ணாடி இது கையில் இப்படி இந்த கொண்டை. சரி, ஓகே, நம்ம பிளாக் ஃபினிஷ் ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம், ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்த ப்ளாகில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. நாளைக்குள்ளே நம்ம எல்லா கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணிடுவோம். பை பை.